ஒரு உள்ளொழுக்கமான அந்த ஒரு உள்ள போய் புகுந்திருக்கு. எல்லாருடைய செய்திகளும் செயல்களும் அப்படியே நம்மை உள்வாங்க வைத்து விட்டது. அல்லாஹ் தஆலா மென்மேலும் இதை சொல்லது போலவே செயல்படுவதற்குரிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கியது புரிய வேண்டும். வானகமும் வையகமும் யாவும் மறைந்து விடும் ஆதலினால் மானிடனே ஆண்டவனை நீ தொழுவாய். மௌத்தையே நீ மறந்து எங்கு வாழலாகுமா? மாறிடும் வாழ்வினில் மூழ்குதல் நியாயமா? மௌத்தையே நீ மறந்து எங்கு வாழலாகுமா? மாறிடும் வாழ்வினில் மூழ்குதல் நியாயமா? மன்னாதி மன்னரெல்லாம் நிரந்தரமாய் இருந்ததில்லை. மகத்தான முறையில் வாழ்ந்த மனிதரெல்லாம் நிலைத்ததில்லை. பொன்னான செல்வரெல்லாம் நிரந்தரமாய் இருந்ததில்லை. புகழோடு வாழ்ந்திருந்த பூமான்கள் நிலைத்ததில்லை. பூதலத்தில் இந்த நிலை புரிந்திடாமல் பேசுகின்றாய். மௌத்தையே நீ மறந்து இங்கு மாடலாகுமா? மாறிடும் வாழ்வினில் மூழ்குதல் நியாயமா? அஞ்ஞான அருட்சுடராம் அண்ணல் தாஹா நபி எங்கே? அஞ்சாத வீரம் கொண்ட ஆண்மை அலியார் எங்கே? எல்லோரும் போற்றுகின்ற அன்னை பாத்திமா எங்கே? இணையில்லா தியாகிகளாம் இமாம் ஹசன் ஹுசைன் எங்கே? இந்த நிலை அறிந்திடாமல் எத்தனை நாள் நீ இருப்பாய்? நிச்சயம் மரணம் வரும், நீ ஒரு நாள் இறந்திடுவாய். நேசரெல்லாம் அழுத பின்னே நீ சந்தூக்கில் ஏறிடுவாய். அச்சான கபரஸ்தானில் நீ அடங்கி மண்ணாவாய். அறுதியில் முனை எழுப்பும் இறுதி கியாமத் நாள் வரும். அந்நாளை உணர்ந்திடாமல் ஆணவத்தால் பிதற்றுகின்றாய். நன்மை தீமை செயல்கள் மீதானில் நிறுக்கப்படும். நன்மை தட்டு கணத்து விட்டால் நல்ல சொர்க்கம் கிடைத்துவிடும். திண்மையலை கூடிவிட்டால் தீய நரகில் வீழ்ந்திடுவாய். தீங்கான உந்த நிலை தெரிந்திடாமல் தவித்திடுவாய். திருமறை நபி வழியில் தினமும் சென்று வாழணும். அதுக்குதான் இவ்வளவு பெரிய முயற்சி, இவ்வளவு பெரிய பாடுபடும். எங்க போது நிற்கிறது ஒரு இலக்கு, மரணம் என்ற இலக்கு, மறுமை என்ற இலக்கு. இதைத்தான் பிள்ளைகள் பேசும்போது சொன்னாங்க. ஒவ்வொரு உடம்புலையும் 360 ஜாயின்ஸ் ஆண்ட வச்சிருக்கிறான். அந்த 360 ஜாயின்ஸ்க்கு டெய்லி நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்னுடைய பிள்ளைகள் 2 பிள்ளைகள் பேசினாங்க. உன் கணவனுடன் சேர்ந்து இருந்தால் அது ஒரு தர்மம். தர்மம்னு சொல்ல நன்மைன்னு சொன்னாங்க. அது எல்லாமே சதகா, அது எல்லாமே தர்மம். அதுதான் உன்னுடல் எலும்பு கூட்டுக்குள் உண்டு 360 மூட்டுக்கள். ஒவ்வொரு நாளும் தர்மங்கள் அதற்கு உண்டு என்றார்கள் நபிமணிகள். ஏழ்மை நிலையில் இருக்கின்றோம், தினம் எங்கடம் தர்மம் யாம் செய்வோம். ஏழை தோழர்கள் கேட்டார்கள், அதற்கு ஏந்தலர் இதனை சொன்னார்கள். திருக்கலிமாவை ஒரு முறை சொல்லுதல் ஒரு தர்மம் என்றார்கள். பிரிந்த இரு இதயத்தை இணைத்து வைத்தல் பெரு தர்மம் என்றார்கள். பொது நடைபாதை தடை கல்லை முல்லை நீக்குதல் தர்மம் என்றார்கள். பொது நடைபாதை தடை கல்லை முல்லை நீக்குதல் தர்மம் என்றார்கள்.
அருள்கொடையா மன்னல் பெருமான் நமக்கு மேலும் எதனை சொன்னார்கள், மேலும் எதனை சொன்னார்கள். இல்லாளுடனே இன்புற்றிருத்தல் எழில் தர்மம் என்றார்கள். துணை நல்லாள் அவளுக்கு ஊட்டும் கவளமும் பெருந்தர்மமும் என்றார்கள். நீ சொன்னால் ஒன்றை நல்லதையே சொல், அது தர்மமும் என்றார்கள். புவி கிண்ணெல்லாம் புகழ் ஸல்லல்லாஹு நபி மேலும் எதனை சொன்னார்கள், மேலும் எதனை சொன்னார்கள். நன்மை ஒன்றை செய்ய சொல்லி தூண்டுதல் தர்மம் என்றார்கள். கெட்ட தீமை ஒன்றை தடுத்து விலக்கி வைத்தலும் தர்மம் என்றார்கள். உயர் நன்மாராய புன்முறுவல் முகம் காட்டலும் தர்மம் என்றார்கள். உயர் நன்மாராய புன்முறுவல் முகம் காட்டலும் தர்மம் என்றார்கள். நம் பொன்மன செம்மல் நன்னபிநாதர் மேலும் எதனை சொன்னார்கள், மேலும் எதனை சொன்னார்கள். யாவுயிராயினும் இதயம் குளிர வைத்தலும் தர்மம் என்றார்கள். ஒரு வாயற்ற ஜீவனின் இடரை நீக்கி விடுதலும் தர்மம் என்றார்கள். ஒரு வாகனத்தோடற்கு ஏற்றி இறக்கி வைத்தலும் தர்மம் என்றார்கள். உயர் வாஞ்சை குணத்தார் வேந்தர் நபிகள் மேலும் எதை எதை சொன்னார்கள், மேலும் எதை எதை சொன்னார்கள். தொழுகைக்காக நடக்கும் ஒவ்வொரு எட்டும் தர்மம் என்றார்கள். நீ தௌபா வேண்டி செய்யும் இஸ்திக்பாரும் தர்மம் என்றார்கள். புலர் பொழுது ஒன்றுக்கு 360 தர்மம் சுலபம் என்றார்கள். மேலும் பொருளை கொண்டு தர்மம் செய்பவர் கொடுத்து வைத்தவர் என்றார்கள், கொடுத்து வைத்தவர் என்றார்கள், கொடுத்து வைத்தவர் என்றார்கள். நீண்ட ஆயுள் மேலும் சொன்னா தர்மமாய் செஞ்சா போதும். பெரிய போது வணக்கஸ்தானத்தில் பயங்கர உச்சகட்டமா 24 இபாதத்து கடக்கிறவனுக்கு அல்லாஹ்வுக்கு நீ எனக்கு ரொம்ப பிடிச்சு போன வந்துரு, நீ யாருக்குமே உபயோகம் இருக்கிற மாதிரி தெரியல, நீ உன்னுடைய இபாதத்தை பிடிச்சு அழைச்சிருவான். கொடை வள்ளலாக இருந்தால் நீ எழுதி வச்சுக்கங்க, 90 வயசுக்கு மேல வரைக்கும் வாழலாம். காரணம் எல்லோருக்கும் கொடுக்கக்கூடியவர், அள்ளி அள்ளி. அதான் அந்த இறைவனுடைய குணம். அதனாலதான் கொடை வள்ளலை பார்த்து இறைவன் சந்தோஷப்படுகின்றான். அவன் கொடுத்தவருக்கு அந்த அம்மானிதத்தை எல்லோருக்கும் பகிர்வதற்காக. அதனாலதான் அந்த கொடை வள்ளலுக்குரிய அந்த பாடல் தான் இப்பொழுது நாம் கேட்டோம். ஒவ்வொருவரும் நம்மால் முடிந்த விரலுக்கேற்ற வீட்டிலும் என்று சொல்வது போல பிள்ளைகளின் எண்ணத்திலே அதை கொடுக்கணுங்கிற சிந்தனை வந்துருச்சுன்னா போதும். நாம் ஈகையோடு இசைப்பட வாழ வேண்டும் என்பதுதான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. நீங்கள் தர்மம் என்பது ஒரு புறம், ஜக்காத்துங்கிறது கட்டாய கடமை. நீங்க கொடுத்தா என்ன நன்மை பாருங்க. 2.5% ஏழைக்கு கொடுத்தால் 97.5 காக்கப்படும். அது வானவர் வசத்தில் சேர்க்கப்படும். புயல் மழை நெருப்பு பூகம்பம் தொடராமல் பாதுகாப்பு வளையம் போடப்படும். புயல் மழை நெருப்பு பூகம்பம் தொடராமல் பாதுகாப்பு வளையம் போடப்படும். அதில் பரக்கத்து விதைகள் தூவப்படும். அதில் பரக்கத்து விதைகள் தூவப்படும். சொர்க்கம் பூமியில் விற்கப்படும். உங்கள் பெயர்கள் முன்பதிவு செய்யப்படும். ஜக்காத்து வழங்கும் சீமான்கள் தமக்கு அல்லாஹ்வின் திருமுகம் காட்டப்படும். இருக்கை நபிமார்கள் வரிசையில் போடப்படும். இருக்கை நபிமார்கள் வரிசையில் போடப்படும். கொடைவர்களுக்கு என்ன தர்ஜா பாத்தீங்களா? நபிமார்கள் உட்கார்ந்த வரிசையில உங்களுக்கு சேர் போட்டு உட்கார வைக்க போறாங்களா? அப்படி கொடுக்கலன்னு சொன்னா என்ன பாருங்க. அடுத்து தண்டனை. வல்லோனின் வரியை வழங்காத பேர்களை வானிலும் மண்ணிலும் ஏசப்படும். வல்லோனின் வரியை வழங்காத பேர்களை வானிலும்
சொர்க்கம் பூமியில் விற்கப்படும், உங்கள் பெயர்கள் முன்பதிவு செய்யப்படும். ஜக்காத்து வழங்கும் சீமான்கள் அல்லாஹ்வின் திருமுகம் காட்டப்படும். இருக்கை நபிமார்கள் வரிசையில் போடப்படும், இருக்கை நபிமார்கள் வரிசையில் போடப்படும். அல்லாஹ் தஆலா நம்மை கொடுக்கும் கரங்களாக ஆக்கி வைப்பானாக. எல்லோருக்கும் வழங்கக்கூடிய எண்ணத்தையும் நமக்கு ஆக்கியது புரிவானாக. இதைத்தான் இந்த நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக வரக்கூடிய இந்த செயல் கொடுக்க போறான். 1க்கு 10 1க்கு 70 என்ற ரமலானிலே கொடுக்கக்கூடிய அத்தனையும் ரெட்டிப்பாக போகிறது. பன்மடங்கு நாம் நன்மை அடைய போகிறோமே. அந்த ஜக்காத்து, தான தர்மங்கள், விவாதத்து எல்லாமே பன்மடங்காக போயிருந்தது அல்லவா? அதற்கு உந்து சக்தியாகத்தான் இந்த பாடலை அல்லாஹ் தஆலா இங்கே பாட வைத்திருக்கின்றான். இந்த நிகழ்ச்சிக்கு நல்லதொரு களம் அமைத்து தந்த சலாமி மற்றும் இந்த நிகழ்வுடைய அனைத்து விழா குழுவினர்களுக்கும், குறிப்பாக என்னை தொடர்பு கொண்ட ரஹமத்துல்லா ஹஸரத் அவர்களுக்கும், என்னை அங்கிருந்து கொண்டு வந்து சேர்த்த ரஹமத்துல்லா அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும். இதற்கு சிறப்பான முறையில் இந்த யூனிஃபார்ம் பார்த்து என்னை ஏன் கண்ணு போட்டு போய் தான் அந்த இடையில ஒரு பிரச்சனை வந்துச்சு. நான் தான் கண்ணு போட்டணும்னு பயந்து எனக்கே மனசுக்குள்ளேயே ரொம்ப கவலையா இருந்துச்சு. நீங்க பேசக்கூடிய பேச்சை பார்த்து, நீங்க போட்டிருந்த துடம்பை பார்க்கும்போது சொர்க்கத்து ஹூரின் பெண்கள் உட்கார்ந்திருக்க மாதிரி உங்களை பார்க்கும்போது அல்லாஹ் தஆலா உண்மையான சொர்க்கத்து கண்ணிகளாகவே ஆக்கி அதற்கு சுந்தரர்களாக நன்மை பெறக்கூடிய நல்ல சீலர்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் தஆலா நம் வீட்டு பிள்ளைகளை ஆக்கிய திரு புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.